இன்றைக்கி வந்து கண்டிப்பாக தோனி நல்லா ப்ளே பண்ணுவார். ரெண்டாவது இந்த புதுசாக அந்த இவர் வந்திருக்கார்ல அவர் பிரியான்ஷியா அவர் பண்ணுவார். காரணம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து நல்லா சேல்ஸ் இல்லைன்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அதுக்கோசரமே இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தில் இன்றைக்கி வந்து ஜெயிக்கும். நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கோம். என்னென்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒவ்வொரு ட்ரை பண்ணால் கிடைக்காது. ஒவ்வொரு மணி நாங்கள் வந்து ஒவ்வொரு மேட்ச்சுக்கு நாங்கள் வந்து டிக்கெட் ட்ரை பண்ணோம், கிடைக்காது. இந்த முறை நாங்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை வந்து நியூஸ் தமிழ் இது எல்லாத்துலேயுமே வந்துகிட்டு இருந்தது. டிக்கெட் வந்து மந்தமாக விற்பனை. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் போடலான்னு போட்டோம். ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம் எல்லாருமே. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கே தெரியும் பொழுது பிளேயர்ஸு நிறுவனம் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணுவாங்க. சிஎஸ்கே அருமையாக வெற்றி பெறும். சிஎஸ்கே ஃபேனுங்கிறத ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஃபேனு. 3 வருஷமாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் எனக்கு ஒரு வழியாக டிக்கெட் கிடச்சிருக்கு. சிஎஸ்கே ஜெயிக்குது தோக்குது, ஆனால் தோனி விளையாடும் போது மேட்சை பார்த்துடணும், அதே சமயம் நேரில் கிரிக்கெட்டை பார்த்துடணுன்ற ஒரு ஆவலோடு நான் வந்திருக்கேன். மொத்தம் எத்தனை 10 டீம் விளையாடுது. 10 டீமோட ஃபேன்ஸுமே நம்ம டீம் உள்ளே போக தான் நினைப்பாங்க. ஆனால் 4 டீம் தான் உள்ளே போக முடியும். இது எல்லாமே கேமில் சகஜம் தானே. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஃபைனல் போயிட்டுருக்கு. இப்போ வேற ஒரு டீம் போகுது, அவ்வளோதான். அடுத்த சீசன் கண்டிப்பாக மிகப்பெரிய கம்பேக் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக தோனி வந்து இதில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக யங் டேலண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிஎலோட கலாச்சாரமே வேறு. அந்த ரன்ஸ் எடுக்கிறதாகட்டும், பவுலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறதாகட்டும், எல்லாமே கலாச்சாரமே வேறு. இப்போ வந்து ஐபிஎலோட அந்த டோனே மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை சிஎஸ்கே டீம் எடுக்காதனால தான் இப்போ இந்த அளவுக்கு மோசம் ஆடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவாங்க. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. கப் அடிக்கிறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஃபைனலுக்காக வந்துடுவாங்க. எம்எஸ்டி ப்ரோ, தலை ஃபார் ரீசன், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இல்லை ப்ரோ, எந்த மேட்ச் தோத்தாலும் தலை 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 தான், ஒரே தலை தான். தலை ஃபார் ரீசன் நல்லா தான் இருக்கும் ப்ரோ. தலை ஏதாச்சும் பண்ணுவார். Bangalore. I'm from Bangalore. No, but Bangalore, you traveled for 1,000 kilometers. I traveled from 1,000 kilometers just to meet Dhoni. I'm a big fan of him. That CSK wins and then they qualify to the playoffs. நான் ஆர்சிபி ஃபேன். பஞ்சாப் வின் பண்ணும். சிஎஸ்கே தான் ப்ரோ வின் பண்ணோம். இப்போ பிளே ஆஃப் நெக்ஸ்ட் இயர் பாருங்கள், நம்ம தான் கப் அடிப்போம். இவன் சும்மா ஆர்சிபின்னு இருக்கான். இன்னைக்கு மேட்ச் வந்து ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே எல்லாரும் மிஸ் பண்ணவங்களா, வா இந்த மாதிரி ஒரு மேட்ச்சே இல்லை, அப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். தோனி போயிட்டோம், பட் ஸ்டில் ஆனால் இந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஓவராக இருக்கும். வராதவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. டிக்கெட்லாம் அன்சோல்டில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த மேட்ச்சுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் அன்சோல்டில் தானே இருந்தது. ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணுவோம். தோனியை பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த இதுலேயாவது கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக டப் சேசிங் கொடுக்க போகிறோம் நம்ம. கண்டிப்பாக தோனி அதில் டவுட்டே இல்லை. ஜடேஜாவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டார்டிங் பிளேயர்ஸ் ஓகே இல்லை, இது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த பிட்டர் ட்ரூத்தாக இருந்தாலுமே வந்து பெட்டர் லேர்னிங்கில் பெஸ்ட் கம்மா நெக்ஸ்ட் டைம் வருவாங்க நம்புகிறோம். கண்டிப்பாக சிஎஸ்கே வின் ஆகும். 200 அபோவ் அடிப்பாங்க, பக்காவாக இருக்கும். எனக்கு எப்பயுமே தோனி தான் பண்ணோம். தோனி, ஜடேஜா அவங்க போதும், வேறு யாரும் வேணும். இந்த வாட்டி சீசன் விட்டது வந்து மிடில் ஆர்டர் சரியில்லை, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். கேப்டன்சி வந்து ஒரே ருத்ராஜ் அவர் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். அது ரெண்டும் சரியாயிடுச்சா கரெக்டாகிடும், ஒன்றும் ப்ராப்ளம். எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன, ரொம்ப இவ்வளோ நாளாக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷம் தோத்தா வந்து என்ன பார்க்காம இருந்துட முடியுமா? அதனால் பார்க்கலாம் வந்திருக்கோம். தோத்தாலும் ஜெயித்தாலும் சிஎஸ்கே. அதனால் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தா பிரேவேஸ் எடுத்துருக்காங்க. அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஷேக் ராஷித் இருக்கார், அவரும் நல்லா விளையாடுவார். மாத்ரே இருக்கார், அவரும் நல்லா விளையாடுவார். யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு தராங்க, அவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.